ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நேற்று தான் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த மாதிரி கமெண்ட் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு. ஸோ நிறைய பேர் நான் வீடியோவில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் வந்துட்டு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துட்டு சில நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு சரியாக தெரியாதனால தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். அண்டு ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க, என்ன 72ன்னு சொல்கிறீங்க, 52ன்னு சொல்கிறீங்க, என்ன மார்க் உங்களுடைய மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதருக்கு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து இன்னொருத்தர் கூட தெரியாமல் சொல்லியிருப்பாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அந்த மாதிரி தாங்க, ஏதோ தெரியாமல் ஒரு மாதம் கழித்து வீடியோ போடுறதுனாலையோ என்னமோ தெரில. அண்டு 1 மந்த் வந்துட்டு எதுவுமே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததுனால என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியாமல் மனசில் இருந்தது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் கொட்டிட்டேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் அவ்வளோ லென்த்தாக போயிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவையும் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டுடைய மார்க்கு. ஸோ குரூப் 4 மார்க் வந்துட்டு இது தான். ஸோ இது வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இது வந்து 132 அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ் மார்க்கு, தமிழ் எலிஜிபிலிட்டியோட ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு டிவைடட் பை 1.5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன நம்பர் வருதோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸு. ஸோ தமிழில் 100க்கு எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 கொஷின்ஸ் வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இதோட ஸ்கோர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 132 அப்படிங்கிறது அவருடைய தமிழ் ஸ்கோரு. ஸோ 140 அப்படிங்கிறது 132 ப்ளஸ் ஜிஎஸ்ஸும் சேர்த்து தான் வந்துட்டு 240 அப்படிங்கிறது. இது வந்துட்டு மார்க்கு. ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 1.5 போட்டிங்க அப்படின்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோரு. ஸோ 132 மைனஸ் 240 வந்துட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்க்கான மார்க் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் எவ்வளோ ஜிஎஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 55 வந்துட்டு ஜிஎஸ் கொஷின். ஓகேங்களா? 55 வந்துட்டு ஜிஎஸ் கொஷின் போட்டிருக்காங்க. 22 மேக்ஸ் கொஷின் கரெக்டு. ஸோ டோட்டலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 160 கொஷின்ஸ் வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க. 88 தமிழ், 55 வந்துட்டு ஜிஎஸ்ஸு, 22 வந்துட்டு மேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 160. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பழைய நிறைய யூடியூப்ஸில் 160 ப்ளஸ் 160 அடித்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் 160 அப்படிங்கிறது பார்டர் ரேஞ்சு தாங்க. வரும் ஆனால் வராது. இந்த சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கணக்கு தான். 160 அப்படிங்கிறது பார்டர் தான். ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இதுக்கு பாசிபிள் இருக்குது. அதுவுமே வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் இப்போல்லாம் எல்லாமே அஷ்யூம் பண்ணுறாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு நல்ல ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் எகிரும். கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். ஸோ அதுதான் பேசிக்கு. ஸோ 160க்கு வந்துட்டு எங்களுக்கு சிவி வரல. சிவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க. சிவினா என்ன ப்ரோ, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிவி அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை தான் சிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுடைய மார்க் வந்துருந்துச்சு, உங்களுடைய நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் என்னென்ன குரூப் 4ல் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருந்தீங்களோ அதை ஃபுல்லாக வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணிட்டா நமக்கு ஜாப் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் கூட வேக்கண்ட் இல்லாமல் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. போன டைம் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ ட்ரெயின் புக் பண்ணி எல்லாம் கிளம்பி போயாச்சு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வேக்கண்ட் இல்லை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜு. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அப்ளை பண்ணி கூட வேலை கிடைக்காம போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா சொல்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அது பெரிய விஷயம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயந்தாங்க. அது வந்துட்டு நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னே சொல்லலாம், சக்ஸஸ்க்கான முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வராமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 160க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரல. 163 என்னோடய தம்பி ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் அவங்க வந்துட்டு 163 போட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு நம்பரு. ஸோ இன்னொரு தம்பி பார்த்துட்டிங்கன்னா 172 போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஸோ 160 163 அந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியாது. ஜாப் வந்துட்டு வேக்கண்ட்டை பொறுத்து எப்படி வேணால் மாறும் சூழ்நிலைகள். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டுங்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தோம், எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிங்கிற வேர்டு எனக்கு அடிக்கடி வரும் கண்டிப்பாக. நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனை எல்லாமே வந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட நீங்கள் பேசிட்டிங்களா, பிரிஞ்சு வாழ்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மாதத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திட்டிங்க அப்படின்னா அவருக்குன்னு எந்த ஒரு விஷயங்களும் செஞ்சுக்கிட்டது கிடையாது. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் உதவி செய்கிறோம் அப்படின்னா கூட அது வந்துட்டு இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு குறிக்கோள். ஸோ அவர் மட்டும் இல்லை, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அப்படி தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அதை 10 பேர் 100 பேர் 1000 பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்கிட்ட இவங்க அந்த மாதிரி சொல்லாமல் செய்கிறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லி காட்டுறாங்க. நான் இதை செஞ்சுருக்கேன், நான் அதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டும்போது நம்ம சொல்லாமல் செய்கிறது எவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அவர் வந்துட்டு அதை ரியலைஸும் பண்ணுறதில்ல. நானும் இது தேவையில்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபேமிலின்னு வரும்போது ஒரு சபையில் வந்துட்டு யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. யார் செய்யலை, செஞ்சுட்டு கூட செய்யாமல் நின்றுட்டு இருந்தால் அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ அவங்க வந்து 10 ரூபா வச்சுருக்காங்களா, ஓ 10 ரூபா வச்சுருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற சூழ்நிலைகள் இப்போ மக்கள் அப்படி மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜாப் குவிட் பண்ணிட்டு தான் செஞ்சிட்ருக்காங்க. எந்த சோர்ஸும் இல்லாமல் தான் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வச்சுட்டு தான் வந்துட்டு நாங்கள் படிச்சுட்ருந்தோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்துட்டு எப்போ காலி ஆச்சோ, அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குற மாதிரி ஆச்சோ, அந்த இடத்துல இருந்து ஒரே ப்ராப்ளம் தான். 10 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா செஞ்சுன்னு சொல்லி காட்டுறது. ஸோ அது வந்துட்டு அவருக்கு பெருசாக தெரில. ஒரு மருமகளாக நான் அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு கூட 10,000 தடவை சொல்லி காட்டணும் அப்படின்னா நமக்கு அது வந்துட்டு செட் ஆகாது, பிடிக்கவும் பிடிக்காது, சாப்பிட்ற சாப்பாடு கூட இறங்காது. அவங்களுக்கு வந்து இது என்னோடய அப்பா அம்மா, என்னோடய தம்பி அப்படின்னு போயிடும். நமக்கு வந்து அது அந்த மாதிரி, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நம்மளால் முடியாது, டைஜஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ நமக்கு சுயமரியாதை, தன்மானத்தை விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் ஓவர் கம் பண்ணிட்டோம். ஸோ அப்பா அம்மா கூட சண்டை போட்டால் பேசாமல் இருப்போமா, சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு எல்லாம் பேச தான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹஸ்பண்ட்கிட்டேயும் வந்துட்டு ஈகோ காட்டக்கூடாது. அண்டு என்னோடய பையனுடைய வாழ்க்கையும் முன்னிறுத்தி நானே வந்துட்டு சமாதானம் ஆகிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸு அப்பா இல்லாமல், அம்மா இல்லாமல் குழந்தைங்கள படித்து வச்சுட்ருப்பாங்க. அந்த குழந்த வந்துட்டு எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பையனும் அந்த சூழ்நிலையை வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ஈகோ இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் பேசிட்டேன். பேசும்போது தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமௌண்ட்னால தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வலிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் வந்துட்டு ஒரு குடோன் வேலைக்கு கூட போயிடுறேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வேண்டாம், இது வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கு மேலே வேலைக்கு போய் மறுபடியும் எல்லாத்தையும் இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்தேன். ஸோ நம்ம குழந்தைக்காக நான் இருக்கேன், நம்ம ஃபேமிலிக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பையனை வந்துட்டு அடுத்து ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கவும் கூடாது. அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தராவது வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வேலைக்கு போகலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இந்த ஒரு 6 மந்த்து தம்பிக்கு வந்துட்டு 3.5 வயசு எல்கேஜி ஜாயின் பண்ணும்போது ஒரு 6 மந்த் முன்னாடியே வந்துட்டு ஏதாவது அமௌண்ட் ஏர்ன் பண்ணால் தான் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பேசிக் நீடட் திங்ஸ் வந்து வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போவே ஜாப் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 6,000 7,000 சம்பளத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. அண்ட் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க, படிச்சிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 10,000 சம்பளத்துக்கு போயிட்டு 6,000 சம்பளத்துக்கு போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நமக்கு வந்துட்டு டயர்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்லா படித்து கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலையில் பயன்படுத்தி ஒரு நல்ல செட்டில்டான லைஃப் ஒரு 30,000 எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல் வேலைக்கு போகிறது எவ்வளோ ஒரு நல்லது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து திருப்பூரில் ஒர்க் பண்ணும்போது 17,000 வாங்கிட்டு இருந்தேன். பட் இது வந்துட்டு கிராமம் தாராபுரத்து சைடு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது. ஸோ அந்த கிராமத்தில் வேலைக்கு போகும்போது அங்கே என்ன சேலரியோ அதுதான் வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு எதுவுமே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. நான் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு எடுத்துக்கவே இல்லை. அவங்க ஒரு பேசிக்கு சேலரி கொடுக்குறாங்க, அதுதான் வந்துட்டு ஃபிக்ஸ்டு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு நான் வந்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துடாதீங்க. படிக்கிறீங்க, நல்லா உங்களுக்கு படிப்பு வருது, ஸ்டடீஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா படிங்க. படிப்பு வரலன்னாலும் கண்டினியூஸாக படித்தா அது வந்துட்டு நமக்கு நினைவில் எப்போவுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ படிப்பை விட்டுறாதீங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு அதுக்காக தான் எஃபர்ட் போட்டிருக்கோம். இன்னும் 4 மாதத்தில் வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ் வரப்போகுது. அடுத்து 6 மந்த்ஸில் வந்துட்டு நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஏதாவது ஒரு லக்கு இல்லை முயற்சிக்கான பலன் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு கதவு திறந்துராதா அப்படின்னு சொல்லி எதிர்நோக்கி தான் காத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதற்கான கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவரும் வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் படிச்சிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு ஜாபை மட்டுமே பார்க்காம ஸோ நம்ம யூடியூப்பையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெஷர்ஸு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஸோ வீடியோ எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது சொன்னீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வேர் டு ஸ்டடி கேட்டிருந்தீங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வேர் டு ஸ்டடீஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எப்படி வந்துட்டு கிளாஸு கொண்டு போகலாம், லைன் பை லைனாக படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இதே சப்போர்ட்டை வந்துட்டு கொடுத்துட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வீடியோ எப்படி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கொடுத்துர்லாம். ஸோ இதுதான் வந்துட்டு எங்களுடைய மார்க்கு. ஸோ நான் வந்துட்டு 100 கொஷின் தாங்க போட்டிருந்தேன் டோட்டலாகவே. அது என்ன மிஸ்டேக் பண்ணேன், படிக்கலையா, சுத்தமாக படிக்கல, அதுவும் ஒரு ரீசன் தான். அண்ட் அந்த சமயத்தில் என்னால் சுத்தமாகவும் முடியல. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னோடய 100 கொஷின் தான் கரெக்டாக போட்டிருந்தேன். ஸோ என்னோடய ஹோப் எல்லாமே ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அவர் கண்டிப்பாக இந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவங்க ஜாப் போயிட்டாங்க அப்படின்னா இந்த என்னோடய ஸ்டடீஸையும் சைடு பை சைடு வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அடுத்து என்னோடய ஜாபுக்கும் வந்துட்டு வழிவகுக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடாமல் அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அதே போல் போஸ்ட் பண்ணுறேன். ஓவரால் ரேங்க் வந்துட்டு சொல்லாமல் இருந்திருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு 1 lakh அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நம்பர் வந்துட்டு எனக்கு தெரியல. 14,056வது ஓவரால் ரேங்க்கில் இருக்காங்க. கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 246 இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்கோரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.